ஹாய் விவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் 7 சீட்டர் செக்மெண்ட் கார் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் 2 காரை காட்ட முடியும். அது எந்தெந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டாட்சனுடைய கோ ப்ளஸ், இனி ஒன்று ரெனால்ட்ஸுடைய ட்ரைபர். இந்த 2 வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஒரு ஹேட்ச்பேக் காரனுடைய அதே ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் சீட்டிங் கெப்பாசிட்டிங்கிறது 7 சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய ஒரு காருக்கு ஒரு பெட்டர் சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. ஸோ இந்த 2 காரில் எந்த காரை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய இந்த கம்பேரிசன் ரிவ்யூ அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணும். நான் முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும், அதாவது டாட்சன் கோ ப்ளஸ், ரெனால்ட் ட்ரைபர், இந்த 2 வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே உங்களுக்கு பெட்ரோலில் தான் வருது, டீசலில் கிடையாது. எனக்கு கண்டிப்பாக டீசல் இன்ஜினில் ஒரு 7 சீட்டர் கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் தேட வேண்டிய தேவையில்லை. காரணம், இந்த 2 காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோலை மட்டும்தான் கொடுக்குறாங்க, டீசலில் கிடையாது. இனி டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வெஹிக்கிளுமே உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டையும் கொடுக்குறாங்க. இனி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் கோ ப்ளஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. காரணம், அது சிவிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. அதில் எந்த ஒரு லேகும் இருக்காது, ஓட்டுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். அது என்ன, ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்ங்கிறது உனக்கு நார்மல் ஆட்டோமேட்டட் மேனுவல் டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலான ஒரு ஆட்டோமேட்டிக் கார்னு சொல்லிக்கலாம். இனி ப்ரைஸினுடைய கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா கோ ப்ளஸ்னுடைய ப்ரைஸுங்கிறது 4,19,000 ஆரம்பிச்சு 6,25,000 வரைக்கும் என்னுடைய ப்ரைஸ் இருக்குது. அதே ட்ரைபருடைய ப்ரைஸுங்கிறது 4,99,000 ஆரம்பிச்சு 6,82,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. ஸோ வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கோ ப்ளஸ் விடையும் ட்ரைபர் பேசிக் வேரியன்ட்ல உங்களுக்கு 80,000 நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அது டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைபர் கோ ப்ளஸ் விடையும் 57,000 அதிகமாக இருக்குது. இனி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா கோ ப்ளஸ் உங்களுக்கு 6,99,000 ஆரம்பிச்சு 6,89,000 வரைக்கும் 2 வேரியண்ட் கொடுக்குறாங்க. அதை ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் 6,18,000 ஆரம்பிச்சு 7,22,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. இந்த காஸ்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா பேசிக் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் கோ ப்ளஸை விடையும் நீங்கள் ட்ரைபரில் 81,000 கம்மியாக பே பண்ணுறீங்க. இதுக்கு காரணம் கோ ப்ளஸ் சிவிடி டெக்னாலஜி, ட்ரைபருங்கிறது நார்மல் ஆட்டோமேட்டட் மேனுவல் டெக்னாலஜி. இதனால இந்த கம்பேரிசன் வருது. அடுத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இதனுடைய டைமென்ஷன். ஏன்னா டைமென்ஷன் தான் ஒரு வெஹிக்கிளுடைய சைஸ், இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் கோ ப்ளஸ்னுடைய லென்த்துங்கிறது 3,995 மில்லிமீட்டர், அதே ட்ரைபருடைய லென்த்துங்கிறது 3,990 மில்லிமீட்டர். இங்கே ட்ரைபரை விடையும் உங்களுக்கு கோ ப்ளஸ் 5 மில்லி அதிகமாக கொடுத்துருக்காங்க. இனி விட்டை பொறுத்த வரைக்கும் கோ ப்ளஸ் 1,636 மில்லிமீட்டர், ட்ரைபர் 1,739 மில்லிமீட்டர். கோ ப்ளஸ் ட்ரைபரை விடையும் 103 மில்லிமீட்டர் கம்மியாக இருக்குது. அதாவது 10 சென்டி 3 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் கோ ப்ளஸ் 1,507, ட்ரைபர் 1,643, ட்ரைபரை விடையும் கோ ப்ளஸ் 136 மில்லிமீட்டர் கம்மியாக இருக்குது. அதாவது 13 சென்டி 6 மில்லி கம்மியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளித்தோற்றத்தில் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வித்தியாசம் உங்களுக்கு பெரிய அளவில் தெரியாது. ஆனால் வண்டிக்கு உள்ளாடி போய் நீங்கள் இன்டீரியர் ஸ்பேஸிங்கை பார்த்தீங்கன்னா கோ ப்ளஸோடையும் ட்ரைபரில் ஒரு நல்ல ஒரு இன்டீரியர் ஸ்பேஸ் அதிகமாக உங்களுக்கு தென்படும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த லென்த், விட்த், ஹைட்டில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசமும் அதிகமான மெஷர்மெண்ட் தான். இனி கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் கோ ப்ளஸில் கொடுத்துருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது 180 மில்லிமீட்டர், அதே ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் 182 மில்லிமீட்டர். ட்ரைபரை விடையும் கோ ப்ளஸில் உங்களுக்கு 2 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அது 2 மில்லிமீட்டருங்கிறது ஒரு பெரிய ஒரு டிஃபர் கிடையாது. இனி வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் கோ ப்ளஸ் 2,450 மில்லிமீட்டர், ட்ரைபர் 2,636 மில்லிமீட்டர். ட்ரைபரை விடையும் கோ ப்ளஸ் 186 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்கள் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும், இல்லை லென்த், பிரெட்த் பொறுத்த வரைக்கும், டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கோ ப்ளஸ் விடையும் ட்ரைபருக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதாவது கோ ப்ளஸ் விடையும் ட்ரைபர் பெரிய வெஹிக்கிள். இனி இந்த வெஹிக்கிளுடைய கர்பு வெயிட், அந்த வெஹிக்கிள் என்ன கனத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ப்ளஸை பொறுத்த வரைக்கும் 950 கிலோ, அதே ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் 947 கிலோ. இங்கே ட்ரைபர் கோ ப்ளஸை விட 3 கிலோ கம்மியாக கொடுத்துருக்காங்க. 3 கிலோ ஒரு பெரிய டிஃபர் இல்லை. இருந்தாலும் இந்த 2 காரனுடைய பில்டு குவாலிட்டி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஏன்னா வெயிட்டில் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாதனால பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இனி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் கோ ப்ளஸில் உங்களுக்கு 347 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு பூட் ஸ்பேஸ், இதில் இந்த சேஞ்சும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் 2 பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது நீங்கள் இதை 7 சீட்டர் கெப்பாசிட்டி வெஹிக்கிளாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 84 லிட்டர் பூட் ஸ்பேஸ். அது ஒரு பூட் ஸ்பேஸாக கூட கணக்கில் எடுத்துக்க முடியாது, ரொம்ப ஒரு சின்ன ஸ்பேஸ். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த வெஹிக்கிளை வெறும் 5 சீட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டு பின்னால் இருக்கக்கூடிய 2 சீட்டு நீங்கள் கழட்டி வீட்டில் வச்சுட்டீங்க, அது ஒரு பூட் ஸ்பேஸை யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டல் மாதிரி ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அதாவது 625 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அது உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாமே ட்ராவல் பண்ணல, நாங்கள் 5 தான் ட்ராவல் பண்ணுறோன்னா ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பூட் ஸ்பேஸ். அது இல்லை நீங்கள் டோட்டலாக 7 சீட் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சின்ன பூட் ஸ்பேஸ் தான் கிடைக்கிது.
இனி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் கோ பிளஸ் 35 லிட்டர் கெப்பாசிட்டி, ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் 40 லிட்டர் கெப்பாசிட்டி. இங்கே கோ பிளஸோடையும் ட்ரைபரில் உங்களுக்கு 5 லிட்டர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இனி சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப மிக முக்கியமான செக்மெண்ட். வண்டி எடுக்கக்கூடிய எல்லாருமே அவங்க ஒரு வாட்டியாக திங்க் பண்ணி பார்ப்பாங்க, இந்த வெஹிக்கிள் நம்ம எடுத்தோன்னா என்ன சர்வீஸ் காஸ்ட் வரும்ட்டு. ஸோ இங்கே இந்த ரெண்டு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கோ பிளஸ் உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 3399 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 500 ரூபா வரலாம். இது முதல் 5 வருடங்களுக்கு. அதை ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் 2034 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 500 ரூபாய் வரலாம். இதுவும் முதல் 5 வருடங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு தான் இந்த ரேட் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து மிக முக்கியமான செக்மெண்ட்ங்கிறது இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கேன். ரெண்டு வெஹிக்கிளுமே உங்களுக்கு டீசல் கிடையாது, பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கோ பிளஸை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஒன்று சிவிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இன்னும் ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் அதே 2 பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று ஆட்டோமேட்டிக் மேனுவல் டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இனி இந்த 2 இன்ஜின் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் முதல்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இன்ஜினை வந்து கம்பேர் பண்ணுறேன். கோ பிளஸ்னுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 1198 சிசி கெப்பாசிட்டி. அது ட்ரைபருங்கிறது 999 சிசி கெப்பாசிட்டி. அதாவது ட்ரைபரை விடையும் கோ பிளஸ் உங்களுக்கு 199 சிசி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் கோ பிளஸ் 67.03 பிஹெச்பி பவர் கொடுத்துருக்காங்க. அது ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் 71 பிஹெச்பி பவர். அதாவது ட்ரைபர் விடையும் கோ பிளஸ் உங்களுக்கு 3.95 பிஹெச்பி கம்மியாக வருது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் கோ பிளஸ் 104 நியூட்டன் மீட்டர் டார்க், ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் 96 நியூட்டன் மீட்டர் டார்க். இது ட்ரைபரை விடையும் உங்களுக்கு கோ பிளஸ் 8 நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகமாக வருது. இனி ரொம்ப மிக முக்கியமாக மைலேஜ்ங்கிறது, அதாவது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் காரனுடைய மைலேஜ்ங்கிறது கோ பிளஸ் 19.72 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இதை ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 கிலோமீட்டர் பெர் லிட்டர். ட்ரைபருடைய கோ பிளஸ் உங்களுக்கு 0.72 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இனி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கோ பிளஸ்னுடைய சிசிங்கிறது 1198 சிசி கெப்பாசிட்டி, ட்ரைபர் 999 சிசி கெப்பாசிட்டி. ட்ரைபர் உடைய கோ பிளஸ் 199 சிசி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் கோ பிளஸ் 76.43 பிஹெச்பி பவர், ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் 71 பிஹெச்பி பவர். ட்ரைபர் விடையும் கோ பிளஸ்ங்கிறது உங்களுக்கு 5.43 கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. நீ டார்க்கை பொறுத்த வரைக்கும் கோ பிளஸ் 104 நியூட்டன் மீட்டர் டார்க், அதே ட்ரைபரும் உங்களுக்கு 96 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குது. ட்ரைபருடைய கோ பிளஸ்ல உங்களுக்கு 8 நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இனி மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கோ பிளஸ் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 19.41 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதே ஆட்டோமேட்டிக் ட்ரைபர் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 20 கிலோமீட்டர் பெர் லிட்டர். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுக்கு தான் எனக்கு போறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சிவிடி டெக்னாலஜி இருக்கக்கூடிய கோ பிளஸ் போகலாம். ஏன்னா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். சிவிடி டெக்னாலஜிங்கிறது எந்த ஒரு லேகும் இல்லாமல் நம்ம வண்டியை ஓட்டிட்டு போக முடியும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போறீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல். இருந்தாலும் பவரை பொறுத்த வரைக்கும் ட்ரைபர் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, கோ பிளஸ் விடையும். ஸோ நீங்கள் ட்ரைபரை செலக்ட் பண்ணலாம். அடுத்து மிக முக்கியமான செக்மெண்ட்ங்கிறது கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். நான் முதல்ல இந்த 2 வெஹிக்கிளுமே காமனாக இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறமா கோ பிளஸ்ல இல்லாமல் ட்ரைபரில் என்ன அதிகமாக கொடுத்துருக்காங்க, இல்லை ட்ரைபரில் இல்லாமல் கோ பிளஸ்ல என்ன அதிகமான கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காமனாக என்ன கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பவர் ஸ்டியரிங் 2 வெஹிக்கிளுமே வருது. பவர் விண்டோஸ் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. அக்சசரி பவர் அவுட்லெட் 2 வெஹிக்கிளுமே கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் 2 வெஹிக்கிளுமே ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பின்னால கிடையாது. பின்பக்கம் பார்க்கிங் சென்சார் 2 வெஹிக்கிளுமே இருக்கு. நேவிகேஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க 2 வெஹிக்கிளுமே, அது மிக முக்கியமான விஷயம். இனி கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் 2 வெஹிக்கிளுமே கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர், அது நார்மலாக எல்லா வெஹிக்கிலும் வரக்கூடிய விஷயம். இதை கீழே சென்று இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய விஷயம். இது வந்து 2 வெஹிக்கிளுமே காமனாக இருக்கு. டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த 2 வெஹிக்கிளையும் காமனாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு கோ பிளஸ்ல வந்து 7 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க, ட்ரைபரில் 8 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வந்து இந்த வெஹிக்கிள் வருது. டேக்கோமீட்டர் 2 வெஹிக்கிளும் காமனாக வந்திருக்கு. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், ஃபேப்ரிக் அப்போல்சர் இதெல்லாம் 2 வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் வருது. டிஜிட்டல் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 வெஹிக்கிளுமே உங்களுக்கு டியூல் டோன் டேஷ்போர்ட் வருது. இனி பின்பக்க விண்டோ பொறுத்த வரைக்கும் வைப்பர் வாஷர் 2 தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. குரோம் கிரில் வருது. எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. கோ பிளஸ்ல இல்லாமல் அதிகமாக ட்ரைபரில் என்ன உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும், அதாவது நீங்கள் ட்ரைபர் கார் எடுக்க போறீங்கன்னா கோ பிளஸ்ல இல்லாமல் என்ன அதிகப்படியாக உங்களுக்கு ட்ரைபரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதாவது பவர் பூட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய பூட்டை வந்து நீங்கள் பவரில் ஆன் பண்ணிக்க முடியும். இனி வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் உட்காந்துருக்கவங்களுக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா 7 பேரை நம்ம கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் ஒரு லாங் ஜர்னி போகும்போது நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக பின்பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏசி வேணும். ஸோ அதுக்கு இந்த ரியர் ஏசி வென்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது யங்ஸ்டர்ஸுக்கும் இல்லை இன்னைக்குள்ள ஒரு கார் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஏதுவான ஒரு விஷயம். இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் கூலிங் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் கூலிங்கிறது இன்னைக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கார்ஸ் எல்லாத்தையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல இந்த காரில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டெயில் கேட் கொடுத்துருக்காங்க.
கோ ப்ளஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் தான். பட் அதே நேரத்தில் ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபர் வெஹிக்கிள் உங்களுக்கு டிஃபோகர் வருது, அதாவது வாஷர் வைப்பர் வித் டிஃபோகர் வருது. கோ ப்ளஸ்ல உங்களுக்கு டிஃபோகர் கிடையாது. ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்இடியில் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ரங் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ்ங்கிறது உங்களுக்கு ட்ரைபரில் R15 கொடுத்துருக்காங்க, அதை 15 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இதை கோ ப்ளஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 14 இன்ச்சில் தான் கொடுத்துருப்பாங்க. இனி உங்களுக்கு ட்ரைபரில் இல்லாமல் கோ ப்ளஸ்ல அப்படி என்ன அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பின்பக்கத்தில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அதை யாரும் புக் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் யூஸ் பண்ணி படிக்க முடியும். பின்பக்கம் உட்கார்ந்தவங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரைபரில் வந்து ஹெட்ரெஸ்ட் கிடையாது. அது கோ ப்ளஸ்ல பின்பக்கத்தில் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். பின்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் வருது, அது உங்கள் ட்ரைபரில் மிஸ்ஸிங். வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் டிரைவருக்கு சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பவர் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் வருது. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இனி வீலை பொறுத்த வரைக்கும் 15 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸும் சேமாக இருந்தாலும் 1-2 ரொம்ப மிக முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைபரில் கொடுத்துருக்காங்க. அதாவது க்ளோ பாக்ஸ் கூலிங் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இனி ஸ்டைலிஷ் லுக்குக்காக ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இனி ரூஃப் ரெயில் வருது, ஸ்மார்ட் ரங் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டேரெக்டாக நீங்கள் ட்ரைபர் செலக்ட் பண்ணலாம். கோ ப்ளஸ் அப்படின்னு ட்ரைபரில் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இனி காமனாக 2 வெஹிக்கிலும் கொடுத்துருக்க சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் 2 வெஹிக்கிலுமே இருக்குது. சென்ட்ரல் லாக்கிங் 2 வெஹிக்கிலும் கொடுத்துருக்காங்க. பவர் டோர் லாக்ஸ், சைல்ட் சேஃப்டி லாக் 2 வெஹிக்கிலுமே இருக்குது. பின்பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. சைடு பேக் பீம், ஃப்ரண்ட் பேக் பீம் 2 வெஹிக்கிலுமே இருக்குது. அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மோபலைசர் 2 வெஹிக்கிலையும் காமனாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மோபலைசருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய கீழே ஒரு கோடு இருக்கும், இன்ஜினில் ஒரு கோடு இருக்கும். ஸோ இந்த கீயை போட்டு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 கோடு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதான் இன்ஜின் இம்மோபலைசர். கிராஷ் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்கை சென்ட்ரல் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க 2 வெஹிக்கிலையுமே. இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 வெஹிக்கிலையும் இருக்குது. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் வந்து 2 வெஹிக்கிலையும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் வந்து 2 வெஹிக்கிலையும் கொடுத்துருக்காங்க. இனி கோ ப்ளஸ்ல இல்லாமல் ட்ரைபரில் அதிகப்படியான சேஃப்டியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஆன்டி தெஃப்ட் அலாம் கொடுத்துருக்காங்க. டே நைட் ரியர்வே மிரர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரைபரில் டூர் அஜார் வார்னிங் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் கேமரா வருது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைபரில் ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் ஷீல்ட் சைட் ஆங்கர் கொடுத்துருக்கு. ப்ரீ டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ட்ரைபரில் இல்லாமல் கோ ப்ளஸ்ல அப்படி என்ன அதிகமான சேஃப்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடாக பிரேக் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வருது. ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம கம்பேரிசனை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ ப்ளஸை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் ஒன்றே தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் கார் எடுக்கிறீங்க, எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபெக்டான டிரைவிங் எந்திசியாசம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டேரெக்டாக கோ ப்ளஸ் எடுக்கலாம். ஏன்னா சிவிடி டெக்னாலஜிங்கிறது கண்டிப்பாக நல்ல டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி கண்டிப்பாக நமக்கு ட்ரைபரில் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ட்ரைபர் எடுக்கும்போது இதனோட எக்ஸ்டீரியர் லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்டி காருக்கு உண்டான எல்லா கேரக்டர் லுக்ஸும் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்லையும் நல்ல ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்பக்கத்தில் ஏசி வென்ஸுங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம். இனி மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபரில் வந்து 5 சீட்டர் காரை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லை நான் 7 சீட்டராக யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா அது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் வீதியும் ஹைட்டும் அதிகமாக இருக்கிறதுனால கோ ப்ளஸ் ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய கார் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ட்ரைபர் தான். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.